Hi, this is Raji from Anu RB Math Solution. Integral exercise 7.1ல 16th sum பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு 2x1 3 cos x1 e power xன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸ்ப்ளிட் திஸ் இன்டெக்ரல் அப்படின்னு போட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதில் 2ன்றது என்னது, கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம 2வை வெளியில் வச்சுக்கலாம், எக்ஸை மட்டும் உள்ளே வச்சுட்டு இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 3 வந்து கான்ஸ்டன்ட், காஸ் எக்ஸை மட்டும் உள்ளே வச்சுக்கிறோம், ப்ளஸ் இன்டகிரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இப்போ 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு எப்படி இருக்குன்னா எக்ஸ் பவர் 1 இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸ் பவர் n ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இதுக்கு காஸ் எக்ஸ் ஃபார்முலா, இதுக்கு என்னென்னா இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரல் எக்ஸ் பவர் n டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1 + c. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, செகண்டுக்கு இன்டகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த செகண்ட் பார்ட்டுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்க்கு இன்டகிரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இந்த 3 பார்ட்டோட ஃபார்முலாவும் எழுதிட்டேன். இதை நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா, ஸோ வெளியில் வச்சுருக்கேன். எக்ஸ் பவர் 1னா 1 + 1. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் பவர் 1 + 1 டிவைடட் பை 1 + 1 மைனஸ் 3 அப்படி இருக்குது. இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், சைன் எக்ஸ். ஸோ ப்ராக்கெட்டில் சைன் எக்ஸ் ப்ளஸ் இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1 + 1 என்ன வரும், எக்ஸ் பவர் 2 டிவைடட் பை 2. இங்கே ஒரு வெளியில் ஒரு 2 இருக்குது, மைனஸ் 3 இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இந்த 2வும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் சம் எப்படி எடுத்து எழுதுகிறோன்னா தர்ஃபோர் ஆன்சர் இன்டகிரல் 2x minus 3 cos x plus e power x into dx ஈக்குவல் டு, நமக்கு ஆன்சர் வந்துச்சு இல்லையா, அந்த ஆன்சரை எடுத்து இங்கே எழுத போகிறோம். இங்கே வந்து 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. This is the final answer.